லாஸ்ட்டாக 2 பாவங்கள்னு ஒன்று போட்டேன். ஃபர்ஸ்ட் கேம்லேயே ஆட விட்டீங்க. சரி அதோட முடியும் பார்த்தா அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எங்கள் காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடந்தது டான்ஸ் பேட்டில்னு. அவர் தான் வந்திருந்தாரு. சீனியர் அக்கா சொன்னாங்க அவரும் ஒன்று மாதிரி தான் பைத்தியம்னு சொன்னாரு. சரி 2 பேர்த்தையும் பேசலாமே, 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தோம். தப்பாத்துக்காத ப்ரோ. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு டான்ஸரு. நம்ம வீடியோ இப்போ தான் 20K ஆச்சுது. ஆனால் மனுஷன் போட்ட 3 வீடியோ 1 மில்லியன் கிட்ட போச்சு. ஃபாலோவர்ஸும் பயங்கரமாக இருக்காரு. சரியான டான்ஸரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. சரிங்களா? சரி கேமு டான்ஸ் தரேன்னு சொன்னார். 3 கேம் ஓகே, 3 கேம் போடலான்னு சொன்னார். நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேமு ஒரு மாதிரி நல்லா தான் போகும்னு நினச்சா ஈஸியாக காலி பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு கேமு சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல என்னால். சரி அது முடிச்சுட்டு 2வது கேம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் எப்படி சொல்ல, ஓரளவு நல்லா தான் ஆடினேன். செகண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவேன்லாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செகண்ட் மேட்ச் ஓரளவு டஃப் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் கேரி ஆகிட்டோம். அதுக்கடுத்து சரி ப்ரோ சாங் சொல்லுங்க என்ன, சாங் ஒன்று பயங்கரமாக இருந்துச்சிருக்காரு. ஆடி போடுறேன் என்ன, சீக்கிரம் ஆடி போடு ப்ரோன்னாரு. பிறந்த நாள் அதுவுமா நான் வைக்கிறீங்க என்ன, மட்டும் தலையாட்டி உங்க வீட்டுல வந்து